சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்முகம் வந்து ரொம்ப ஆத்திரடி வந்து காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தள்ளி நிற்கிறாங்க. வைஜெயந்தி ஏற்பாடு பண்ண ஆளுங்களாம். அப்பன்னு பார்த்து வைஜெயந்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், நீங்கள் நினச்ச மாதிரி சண்முகம்லாம் சாதாரண இல்லை கிடையாது. முத்துப்பாண்டி வேற கூட இருக்காப்புல. எங்களால் எதுவும் பண்ண முடியல. டேய், இதை சொல்லத்தான் நீங்கள் 4-5 பேர் அங்கே இருக்கீங்களா? மேடம், நாங்கள் மொத்தம் 8 பேர் இருக்கோம். இருந்தாலும் முத்துப்பாண்டி யாரும் எப்பேற்பட்டவன் நல்லாவே தெரியுது. அவர் இருக்கிறப்ப என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இருப்பினும் உங்களுக்கு நான் மனசு சங்கடப்படுத்த விரும்பலை. அதனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்லான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செல்லக்கனி பற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, நிச்சயம் இந்த விஷயத்தையாவது சாதிச்சு காட்டுங்க. மேடம், கடைசி வரைக்கும் தேடவே முடியாது. பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாதகமாக ஏதாவது நடந்துச்சுன்னா ஃபோன் அடித்து சொல்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்துலையாவது சாதிச்சு காட்டுங்கடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வைஜெயந்தியும் ஃபோனை வச்சிடுறாங்க. சண்முகம், நான் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆனால் நிச்சயம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எங்கள் ஆளுங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க? ஆமாம்மா, நம்ம இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நிச்சயம் என் மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாருங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பூஜைக்கான வேலையை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரிசையாக வந்து சுத்தம் பண்ணுறது, என்னென்ன செய்யணும்னு நினச்சாங்களோ குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்னு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. செல்லக்கனியை காணோன்னு அப்போ தான் சிவபாலன் வந்து சொல்கிறாங்க. ஏ வீரா, செல்லக்கனி எங்கே இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரொம்ப நேரம் ஆச்சு அவளை பார்த்து. இங்கே துருன்னு இருப்பா, எங்கேயாவது வந்து போயிட்டாலாம், ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு வைகுண்டம் ஒரு பக்கம், சண்முகம் ஒரு பக்கம்னு எல்லாரும் தனித்தனியாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எங்கே போனான்னு தெரியலையே, நடக்க முடியாத நேரத்தில் இப்போன்னு பார்த்து இவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டான்னு சொல்லி தனித்தனியாக வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, ஏய் என்னடா செல்லக்கனி சத்தம் வந்து கேட்குதே, இவங்க என்ன செல்லக்கனியை காணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நிச்சயம் பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் வந்து செய்யணுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நம்ம அவங்க கிட்ட வந்து மாட்டிக்காமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. செல்லக்கனி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் எங்கேயாவது வந்து ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் அவங்க எல்லாம் தீவிரமாக வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. டேய் பரவாயில்லடா, நமக்கு சாதகமாக தான் நடக்கும். அவங்க எங்கே தேடினாலும் செல்லக்கனி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாரும். அப்பன்னு பார்த்து சிவபாலன் வந்து இங்கேயும் எங்கேயும் போகிறாங்க. வீரா கிட்டே கேட்குறாங்க. வீரா பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே, தெரியலையே. வீரா, அங்கே யாரோ ஒருத்தவங்க ஓடின மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஏய் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லாத, என்கிட்ட உனக்கு பேசணும், அதுக்காக தான் நான் பேசுகிறேன். ஆமாம், உன்கிட்ட அப்படியே வந்து பேசுகிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது அப்படியே சொல்லிட்டாலோ. ஆமாம் சிவபாலா, அங்கே சத்தம் கேட்குது, வா ஓடி போய் பார்க்கலாம். நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன் அப்படின்னு வீரலட்சுமி சொல்கிறப்ப, ஆல்ரெடி நம்மளை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரில. சண்முகம் எப்படியெல்லாம் சண்டை போட்டாரு தெரியுமா? 2 பேர் போனால் தான் ஏதாவது சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஜோடியாக வந்து இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து 4-5 பேர் வந்து சிவபாலனை வந்து பார்த்துட்றாங்க. அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விசாரித்தா கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு மரியாதையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிவபாலன். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரியே தெரிலன்னொன்னே சிவபாலன் டிஷம் சண்டை போடுறாங்க. அப்போன்னு பார்த்து வீரலட்சுமி பக்கத்தில் நிற்கிறாங்க. சிவபாலா பார்த்து சண்டை போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இவ வேற பார்த்துங்கிறா, ஆனால் உதவி செய்ய வராளான்னு பார்த்தா அப்போ வரமாட்டேங்கிறாளேன்னு சொன்னோன்னே நம்ம வீரலட்சுமி சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வீரா இந்த கட்டையை வச்சுக்கன்னு சொல்லி வீரா மேலே வந்து கட்டையை தூக்கி போடுறாங்க. வீரா கரெக்டாக கட்டையை பிடிச்சி டிஷம் சண்டை போடுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம சிவபாலனுக்கு வந்து உதவி தேவைப்படுறப்ப அந்த கட்டையை தூக்கி சிவபாலனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே வந்து தூக்கி போட்டோன்னே அவங்க வந்து கீழே விழுவுறாங்க. சிவபாலனும் சூப்பராக வந்து சமாளிச்சிடுறாங்க. சொல்லுடான்னொன்னே அவங்க டக்குன்னு மண்ணை வச்சு ஒரு விஷயத்த செய்கிறாங்க. டக்குன்னு அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. சிவபாலனுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறப்ப வீரா தான் வந்து ஊதி விட்டு சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க. நம்ம வீராவும் சிவபாலனும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கே, அங்கே 4-5 பேர் இருந்தாங்களே அவங்க தான் காரணம்னு தெளிவாக தெரியுது. முதல்ல இந்த விஷயத்தை வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் பரிகாரத்தை செஞ்சு முடிக்கலான்னு நாங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டுருக்கோம். சரி வாங்க எல்லா பக்கம் வந்து தேடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறப்ப, செல்லக்கனின்னு நம்ம சண்முகம் இருக்கார்ல, அவர் வந்து செமையா என்னோட தங்கச்சி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட தங்கச்சிக்கு நல்லாவே கேட்குது.
சண்முகத்தை நேரடியாகவே பார்க்குறாங்க. ஆனால் சண்முகம் தான் கவனிக்க மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல அண்ணா இங்கே தானே இருக்காங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பரணி, ரத்னா, வீரலட்சுமி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கிறப்ப டேய் சண்முகம் பக்கத்தில் தான் இங்கே இருக்கா, அவள் ஏதாவது சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருவாளோ, நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே, பார்த்துக்கலாம், இந்த வாட்டியும் நம்ம சொதப்பணும், மேடம் நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவே மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உடனே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் சண்முகம் வந்து யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க. செல்லக்கனி எங்கம்மா இருக்க, கடவுளே சூடாமணி நீங்கள் தான் வந்து நல்ல விதமாக வந்து ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப பரணிலேருந்து எல்லோரும் வரப்போ லைட்டாக வந்து மழை பெஞ்சு அந்த இடத்துல அவங்க கொண்டு வந்தது எல்லாம் அணைஞ்சிருச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து சண்முகம் யதார்த்தமாக வந்து பார்த்துட்டாங்க. செல்லக்கனி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விறகெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. ஏய் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறப்ப சிவபாலனு, முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் வந்து டிஷிம்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வீரலட்சுமி, பரணி, ரத்னா எல்லாரும் எசக்கியை வந்து கூட்டிகிட்டு வெளியில் வந்து வராங்க. ஏண்டி எங்கடி போனேன், நான் மாட்டுக்கு கேஷுவலாக தானப்பா அங்கே நின்றுட்டு இருந்தேன், இவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எனக்கு சுத்தமாக என்ன பண்ணுன்னே தெரில, நான் சத்தம் போட்டேன், உங்களுக்கு யாருக்கும் பெருசாக கேட்கவே இல்லை, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப கடவுள் இருக்காங்க, சூடாமணி இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நமக்கு என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தண்ணியை வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே தண்ணியை வந்து குடிக்கிறாங்க நம்ம செல்லக்கனி. சண்முகம் செமையாக வந்து கோவப்படுறாங்க. இதுக்கும் காரணம் அவள் தான், நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அடித்து பார்த்த உடனே சொல்லுடா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் காரணம்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பரணிக்கு நல்லாவே தெரியுது நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோங்கிற விஷயத்த வந்து யாரோ ஒருத்தர் தான் அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யார் என்ன ஏதுன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவங்க சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் வைஜெயந்தி சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முகத்துக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.